மற்றொரு வரலாறு, சூரபத்மன் போன்ற அசுரர்களை அட்டூழியத்தை அழிக்க தேவர்கள் சிவபெருமானை நாடி சென்றனர். சிவபெருமான் தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த சுடர்கள் அளவில்லா தெய்வீக சக்தியுடன் வானில் பறந்து அக்னி தேவன் மற்றும் வாயு தேவனால் பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டது. தீப்பொறிகள் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் குளத்தில் சேர்க்கப்பட்டது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 தாமரையில் அழகிய குழந்தைகளாக மலர்ந்தனர். பின்பு சிவபெருமானின் உத்தரவுப்படி 6 கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்த்து வந்தனர். சிறிது காலம் கழித்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் தோன்றி, பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை அள்ளி அணைத்ததும் 12 கைகளுடன் 6 தலைகளுடன் முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமியாக தோற்றமளித்தார். இந்த ஆறுமுக சுவாமியை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை சிவபெருமான் வானில் நட்சத்திரங்களாக மின்னும்படி வரமளித்தார். இது கார்த்திகை நட்சத்திர கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சுடராக பிறந்து ஒருங்கிணைந்த கார்த்திகேயனின் இந்த கார்த்திகை பெண்களை சிறப்புவிக்கும் நாள்தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று மற்றொரு வரலாறு சொல்கின்றது. திருக்கார்த்திகை தீபம் 2025. இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமையன்று வழிபடப்படுகின்றது. கார்த்திகை தீப திருவிழா என்றதும் நம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையும் அண்ணாமலையாரும் தான். பிரம்மாண்ட திருவண்ணாமலை மகா தீப திருவிழா பற்றிய வரலாற்றை தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலை மகா தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் நடைபெறும் தீபம் ஏற்றும் விழாவாகும். சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் அக்னி வடிவமாக அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக காட்சி தந்த இந்நாள் தான் தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலை தீப திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படும். மகா தீபத்தன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் வழியாக மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவபெருமானே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்தாக சொல்லப்படுகின்றது.